பிரியமானவர்களே, கடந்த காணொளி வழியாக நாம பார்த்தோம். இயேசு ஒரு சமாரிய பெண்ணை அவரை சந்திக்கிறார், அவருக்கு ஆறுதல் கூறுகிறார், அவரை ஒரு நற்செய்தியாளராக மாற்றுகிறார். அதற்கு அடுத்தபடியாக இயேசு ஒரு அரசு அலுவலர், அவராகவே இயேசுவை சந்திக்கிறார், தன் மகன் குணமடைகிறார் என்பதையெல்லாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து நாம் இன்று காண இருப்பது 5வது அதிகாரம். 5வது அதிகாரத்துல இயேசு ஒரு யூதர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூதர்களுக்கு அவர்களுடைய வைத்திருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள் ரொம்ப முக்கியமா இருக்கும். அதை கடைபிடிப்பதற்கு யூதர்கள் தவறுவதில்லை. ஆனா அப்படி இருக்கப்பட்ட ஒரு காலகட்டத்துல இயேசு அந்த ஒரு ஓய்வு நாளை உடைத்தெறிகிறார். ஓய்வு நாளில் அவர் ஒருவரை குணமளிக்கிறார். இப்படி குணமளிக்கின்ற ஒருவர் போதகரா? அப்ப அவர் பக்கத்துல யூதர்கள் அவரை குற்றம் சாட்டுவது சரிதானே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படலாம். தொடர்ந்து நாம் தந்தையோடு உரையாடுவோம். ஆம், அதாவது யூதர்களுக்கு திருக்கோயில் புனிதமானது, எருசலேம் திருநகர் அது புனிதமானது, தோரா முதல் 5 புத்தகங்கள் புனிதமானது. அதே மாதிரி சீனாய் மலையில இறைவன் கொடுத்த, மோசைக்கு கொடுத்த கட்டளைகளும் புனிதமானது. அந்த கட்டளையில் ஒன்று, ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். சிறப்பாக யூதர்கள் அந்த காலத்தில் ஓய்வு நாளில் எந்த ஒரு பளுவையும் தூக்க மாட்டாங்க. இன்றைக்கு கூட எருசலேமுக்கு போனோம்னா சனிக்கிழமையில் டாக்ஸி வாலாஸ் இருக்காங்கல்ல, யூதர்கள் ஓட்ட மாட்டாங்க. முஸ்லீம்ஸு இல்லை கிறிஸ்டியன்ஸ் தான் ஓட்டுவாங்க. அதனால் நம்ம ஃப்ளைட்டில் திருப்பி வரணும்னா இந்தியாவுக்கு சனிக்கிழமை புக் பண்ணக்கூடாது, ரொம்ப கஷ்டம். நிறைய யூதர்கள் டாக்ஸி டிரைவர்ஸ் இருப்பாங்க. அதனால் அவங்க சொல்கிறது உண்மை தான் நமக்கு தோணுது. ஏன்னா இயேசு ஒரு யூதர், அதுவும் அவர் ராபி, ஒரு போதகர். அவரே கடைப்பிடிக்கலைன்னா அது ஒரு பெரிய நெருடலாக தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம்னா, இயேசு கடவுளுக்கு இணையானவர், இயேசு ஒரு மெஸ்ஸியா. அப்போ சட்டத்தை ஏற்படுத்தினது யாரு? கடவுள். அப்போ இயேசு கடவுளுக்கு இணையானவர், மெஸ்ஸியா. அப்போ கடவுள் ஒரு சட்டத்தை மாற்ற முடியும், மாற்றி அமைக்க முடியும், புது சட்டத்தை கூட கொடுக்க முடியும். ஆனால் யூதர்கள் அவரை மெஸ்ஸியாவும் ஏற்றுக்கிறார். அதனால் அவர் சட்டத்தை மீறும் பொழுது அவங்களுக்கு நெருடலாக இருக்கு. ஆனால் 2வது காரணம் என்னன்னாக்க, இயேசுவுக்கு சட்டத்தை விட ஒரு மனிதனுடைய தேவை முக்கியம். அதுதான் பவுல் சொல்வார், லவ் இஸ் அபவ் லா. சட்டத்தை விட அன்பு மேலானது. ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு பெரிய யூத போதகர் போதனைக்காக போயிட்டுருக்கிறார், தொழுகை கொடுத்து போயிட்டுருக்கிறார். ரொம்ப பிரசித்தி பெற்ற போதகர். என்ன அந்த தொழுகை கூட நிரம்பி வழியுது. ஆனால் அவர் காணும், நேரத்துக்கு வரல, அவர் தாமதமாக வர்றார். அப்புறம்தான் அவங்க ஏன் அவர் தாமதம் வந்தார் அப்படின்னு காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அவர் தொழுகை கொடுத்து போயிட்டு இருக்க சமயத்தில் மக்களெல்லாம் தொழுகை கொடுத்து இருந்தாங்க. ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய தொட்டிலில் போட்டு போயிட்டாங்க, அது தூங்கிட்டு இருந்துச்சு. சரி, தொழுகை கொடுத்து போயிட்டு வந்துடலாமேன்னு. ஆனால் இந்த போதகர் என்ன பண்ணுறாரு, போகிற வழியில் இந்த குழந்தை கத்துறதை பார்க்குறாரு, அழுகிறத பார்க்குறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு தொட்டியில் ஆட்டிகிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு எது முக்கியம், போதனையா சாதனையா? அதுதான் இயேசு பின்பற்றார். இதில் பெத்சதா என்ற ஒரு இடம் இருக்குது. எபிரேய மொழியில் இதுக்கு 3 பேர் உண்டு: பெதஸ்தா, பெத்சைதா, பெத்சதா. இன்றைக்கு கூட ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்த கவனமாக பாதுகாத்துருக்காங்க. அதில் 5 மண்டபங்கள் இருக்கு, நிறைய தண்ணி இருக்கும். அதனால்
நிறைய நோயாளிகள் அங்கே கூடுவாங்க. அதில் 5 மண்டபம் இருக்குன்னு யோவான் குறிப்பிட்டு சொல்கிறார். ஏன்னு கேட்டால் அந்த தண்ணீர் இருக்கிற மண்டபத்துக்கும் பக்கத்தில் இன்னொரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் விவிலியம் கற்றுக்கொள்ளப்படுது. மற்றவங்களுக்கு யார் பரிசேயர்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் விவிலியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அது ஒரு மண்டபம். ஆனால் அது பக்கத்துலேயே இன்னொரு மண்டபம் இருக்குது. மனிதர்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கிறாங்க, மனிதர்களுடைய உடல் நலமற்றவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் வேதம் போதிக்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம். இவங்கள பாராமுகமாக இருக்காங்க. அதை தான் இயேசு சுட்டி காட்டுறார். அதனால தான் யோவான் என்ன சொல்கிறது, அங்கே 5 மண்டபங்கள் இருந்தன. அவன் அப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இயேசு ஒரு ஆளை மாத்திரம் பார்க்குறாரு. அது அவருடைய விருப்பம். ஏன் பார்க்குறாரு ஒருவனை மாத்திரம் தெரியல. ஆனால் ஒரு ஆளை பார்க்குறாரு. ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இருப்பதாக முடவனாக இருக்கிறார் பார்க்குறாரு. 38 ஆண்டுகளாக படுத்து கிடக்கிறான். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கேள்வி கேட்குறாரு அவர்களை பார்த்து. நீ நலம் பெற விரும்புகிறாயா? யாருக்குமே இந்த என்ன மாதிரி கேள்வி? ஏன்னா 38 வருஷமா குணமடையணும்னு அவன் ஏங்கிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நீ நலமடைய விரும்புகிறாயின்னு கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வருது. அது ஏன்னு கேட்டால், நம்ம இன்றைய உலகில் கூட பார்க்குறோம். பிச்சை எடுத்து வாழ கற்றுக்கிட்டாக்க அது ஒரு சுகமான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை. இப்போ உடல் சுகம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்போ மனைவி மக்களை பார்க்கணும், வேலை பார்க்கணும், சாப்பாட்டுக்கு உழைக்கணும். இதுனாக்க பிச்சைக்காரங்க மாதிரி இதில் பழகி போச்சு அந்த மைண்ட். அதனால் சில பேருக்கு குணமளிக்கப்பட கூட தேவையில்லாமல் இருக்கும், விருப்பம் இல்லாமல் இருக்கும். தேவை இருக்கும், ஆனால் விருப்பம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் இந்த கேள்வி கேட்குறாரு, நீ நலம் பெற விரும்புகிறாயா அப்படின்னு. அங்கே ஒரு மரபு வழி கதை இருந்துச்சு. என்ன மரபு வழி கதைனாக்க, இந்த குளத்தில் நிறைய பேர் படுத்திருப்பாங்க. இவர்கள் குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள். ஏனெனில் இதுதான் அவர்களுடைய நம்பிக்கை. ஏனெனில் ஆண்டவரின் தூதர் சில வேளைகளில் அக்குளத்தினுள் இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எவ்வித நோய் இருந்தாலும் நலமடைவார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் இந்த நம்பிக்கை எவ்வளவு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அவர் எப்போ வருவாருன்னு தெரியல. 1 மாதத்துக்கு ஒரு தடவை வருவாரா, 5 மாதத்துக்கு ஒரு வருவாரா? அப்புறம் வந்தாலும் கலக்குனா முதல்ல இறங்குறவன் ஒருத்தர் தான் குணமளிக்கப்படுவான். மற்றவங்களுக்கெல்லாம் என்னாச்சு, இவன் முடவன். அதனால் எப்பொழுதும் கலங்குதோ அவன் நகரத்துக்குள்ளாட்டியும் வேற ஒருத்தர் இறங்கிறான். அதை அவர் பார்க்குறாரு இயேசு. இந்த மகனுக்கு இன்னைக்கு நான் விடுதலை அளிக்க போகிறேன். அப்போ அவர் யோசிக்கல, இது சனிக்கிழமையா, வெள்ளிக்கிழமையா, புதன்கிழமையா. ஒரு மகனுக்கு தேவைப்பட்டது. அந்த பக்கம் போனாலே அந்த மகனுக்கு இன்னைக்கு அவனுக்கு உடல்நலம் கொடுக்க போகிறேன் என்ற ஒரு உந்துதல் அவருக்கு வந்துச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, எழுந்து முன்னைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும்னார். இயேசு அவரிடம் எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லுன்னு சொல்கிறார். அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட, அதை தானே செய்ய முடியாமல் 38 வருஷமாக இருக்கிற, என்ன நீங்கள் சொல்கிறது அப்படின்னு கேட்கலாம். என்னமோ அவனுக்கு அந்த இயேசுடைய வார்த்தையில் வல்லமை இருந்தது. நம்பிக்கை உருவாகுது, ஊற்றெடுக்குது. உடனே 38 வருஷம் காலம் விட நகர்த்த முடியாதவன் உடனே பாயை எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்க. அவன் சந்தோஷமாக நடந்துட்டு இருக்கிறான்.
அந்த சமயத்தில் யூதர்கள் பிடிக்கிறாங்க அவனை. ஏய், இன்னைக்கு என்ன ஞாயிற்று ஓய்வு நாளில் எந்த பலுவையும் தூக்கக்கூடாது. அப்போ அவன் சொன்னான், யாரோ ஒருத்தர் சொன்னார், யார் அவர், யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ இயேசுவை அறியாதவனே நம்பிக்கை இருந்தால் ஒருவருக்கு நலம் கிடைக்கும். அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, விவிலியத்தில் சொல்லப்படுகிறது, அதிலிருந்து அவரை கொல்ல தேடுகின்றார்கள். உயிர் கொடுத்த ஒரு மகனுக்கு இதுதான் அவருக்கு கிடைத்த சம்பாவனை. முதல் பேதுரு என்ன சொல்றாரு, 5வது அதிகாரத்தில் 7வது வசனத்துல, உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். ஆங்கிலத்தில் நல்லா இருக்கு, தமிழை விட. உங்களுடைய கவலைகளை விட்டு விடுங்கள், இது போல காஸ்ட் ஆன் யுவர் anxiety upon him. உங்களுடைய கவலைகள், கண்ணீர், துன்பங்கள், துயரங்கள் அவற்றையெல்லாம் அவர் மேலே சுமத்தி விடுங்கிறார். அவர் தான் சுமக்க போகிறார், நீயே சுமந்துட்டு இருக்க. அதனால் அந்த நம்பிக்கையோடு நாம் இயேசுடைய வல்லமையில் நிலைத்திருக்கணும் என்பதுதான் முக்கியமான செய்தி. ஜெபிப்போமா. அப்பா தந்தாமை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், ஆராதிக்கின்றோம். உமது மகன் இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பி உள்ளத்துக்கு மட்டுமல்ல அவர் அமைதி தந்தார். உடல் நலமற்றவருக்கு அவர் சுகமளித்தார், குணமளித்தார். ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய குடும்பங்களில் வருகின்ற கவலைகளெல்லாம் உமது மகன் இயேசு மீது சுமத்திவிட்டு நாங்கள் அமைதியோடு பிறருக்கும் இந்த சுமையானது எடுக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய சீடர்களாக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம அந்த காணொலி வழியாக இயேசு 38 ஆண்டுகளாக முடக்குவாற்றமுற்ற ஒரு மனிதரை அவர் நடத்துகிறார், நடக்க வைக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நாட்களாக குடும்பத்துல கஷ்டம், இல்லை உடல் நோயில நாமும் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை மனநோயினால் இது தீருமா, ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையினால் பல ஆண்டுகள் நாம் அலைக்கழிக்கப்பட்டிருக்கலாம். இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். நாம் பார்ப்பது போல தூய ஆவியானவர் அந்த தண்ணியை கலங்க வைப்பார், அதன் பின் இறங்கலாம் அப்படின்னு பல பேர் இருக்கும் பொழுது இறங்கி போயிடுறாங்க நம்பிக்கை உள்ளவங்க. ஆனா இவரால் முடியல. அது போல நாமும் சில நேரங்கள் அப்படி இருக்கிறோம். அந்த நிலைமைகளை மீறி இந்த விதிமுறைகளை படைத்த இறைவன் விதிகளை பார்க்காமல் மனதில் இருக்கின்ற நம்பிக்கையையும் மனிதனையும் பார்க்கிறார். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது விதிமுறைகளை மட்டுமே பாராமல் அதையும் தாண்டி இரக்கத்தையும் மனித நேயத்தையும் காண்பவர்களாக, சமூகத்திற்கு மாற்றம் படைக்கின்ற கருவிகளாக தொடர்ந்து மாறுவோம். ஜெபிப்போம்.